மக்களை கண்டிப்பாக இந்த குன்றத்தூர் அபிராமி அப்படிங்கிறவங்கள யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த பொண்ணு பண்ணுன சம்பவம் அப்படி. தன்னோட கள்ளக்காதலனோட சந்தோஷமாக வாழ்றதுக்காக தான் பெற்ற 2 குழந்தைகளையுமே பாலில் விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க. அதுலேயும் ஒரு குழந்தை சாகலைன்னு தெரிஞ்சுனியவே அந்த குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் 2018 நடக்குது. இந்த சம்பவத்தை எதிர்த்து அப்போ குரல் கொடுக்காத ஆட்களே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லுவேன். 2 குழந்தைகளுக்கு ஒரு தாய் பண்ணுன மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அந்த சமயத்தில் அனைவராலும் மிகப்பெரிய அளவில் எதிர்த்து பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ எக்கச்சக்கமான பேர் குரல் கொடுத்தாங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கேஸுக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. குன்றத்தூர் அபிராமியும் அந்த அபிராமியோட கள்ளக்காதலனான மீனாட்சி சுந்தரம் இவங்க 2 பேரும் பண்ண தப்பு கண்டிப்பா மன்னிக்கவே முடியாத மிகப்பெரிய தப்பு. அதனால இவங்க 2 பேத்துக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டா இந்த தீர்ப்புக்கு இவங்க 2 பேரும் தகுதியுள்ள ஆட்கள் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். எதுவுமே தெரியாத அந்த அப்பாவி 2 குழந்தைகள் இருந்ததுக்கு முக்கியமான காரணமா இருந்தது இவங்க தானே. இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.